இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட வாழ்நாள் கனவு பத்தினது. கடந்த 22 வருஷமா விடை தெரியாம இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இப்போ ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக இடைக்கால பட்ஜெட்ல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டிருக்காரு. அதுதான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் வருமா வராதான்னு காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா, இல்ல இதுலயும் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? ஓய்வூதியம் மட்டும் இல்லாம மகப்பேறு விடுப்புல செஞ்சிருக்க மாற்றங்கள் என்ன? இத பத்தி ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டம் தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டும் உங்க எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்டது. தமிழகத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த சூழல்ல பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இந்த இடைக்கால பட்ஜெட் மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பா அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு பதட்டமும் ஆர்வமும் கலந்தே இருந்தது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சப்போ திமுக அரசின் சாதனைகளை வரிசைப்படுத்தினாரு. ஆனா எல்லாருடைய கவனமும் அந்த ஒரு குறிப்பிட்ட அறிவிப்பு மேலதான் இருந்தது. அதுதான் அரசு பணியாளர்களோட 22 ஆண்டுகால கோரிக்கை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். 2003க்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாதுங்கிறது தான் இவ்வளவு கால போராட்டத்துக்கு காரணம். இப்போ அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எப்படின்னா, பழைய ஓய்வூதியத்துக்கு நிகரான பலன்களை தரும்னு அரசு தரப்புல சொல்லப்படுது. இதோட மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நீங்க கடைசியா என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதுல 50% தொகையை ஓய்வூதியமா அரசு உறுதி செய்யுது. உதாரணத்துக்கு, நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல ஓய்வு பெறீங்கன்னா உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கிறது கன்ஃபார்ம். இது இதுவரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு பெரிய தீர்வா பார்க்கப்படுது. இதுல வெறும் பென்ஷன் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில அதிரடி பலன்களும் இருக்கு. முதலாவதா அகவிலைப்படி உயர்வு. விலைவாசி உயர்றதுக்கு ஏத்த மாதிரி ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு இனி வழக்கம் போல கிடைக்கும். இரண்டாவதா குடும்ப ஓய்வூதியம். துரதிருஷ்டவசமா ஓய்வூதியதாரர் இறக்க நேரிட்டா அவரோட குடும்பத்துக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவதா குறைந்தபட்ச ஓய்வூதியம். எவ்வளவு குறைவான காலப்பணி செஞ்சிருந்தாலும் ஒரு கௌரவமான குறைந்தபட்ச பென்ஷன் தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நான்காவதா பணிக்கொடை, அதாவது கிராஜுவிட்டி. நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு பெரிய தொகையை மொத்தமா கையில வாங்குற வசதியும் இதுல இருக்கு. இந்த திட்டத்தை முறைப்படி அமல்படுத்துறதுக்காக இந்த பட்ஜெட்ல கூடுதல் நிதி ஒதுக்கீட்டையும் அரசு செஞ்சிருக்கு. இது ஏதோ வெறும் அறிவு போட நிக்காம நிதி ஆதாரத்தோட கூடிய ஒரு திட்டமா முன்வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வூதியத்துக்கு அடுத்தபடியா பெண் அரசு ஊழியர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மகப்பேறு விடுப்பு பத்தியும் சில முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா நிதி ஒதுக்கப்பட்டு பெண் ஊழியர்களோட நலனை பாதுகாக்கிறதுல இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தியிருக்கு. 2026-27 நிதியாண்டுல தமிழகத்தோட வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கும்னு அரசு நம்புது. எந்த ஒரு திட்டமும் முழுமையான திருப்தியை தருமாங்கிறது கேள்விக்குறிதான். ஒரு பக்கம் அரசு இது ஒரு மாபெரும் சாதனைன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே முழுமையா கொண்டு வரணும்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கடந்த 20 ஆண்டுகளா இருந்த ஒரு பெரிய இடைவெளியை ஓரளவுக்கு குறைச்சிருக்குன்னே சொல்லலாம். இதுல இருக்கிற சாதக பாதகங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரும் அறிவிப்பு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் உங்களோட எதிர்கால திட்டமிடலுக்கு எப்படி உதவியா இருக்க போகுது? இல்ல இதுல இன்னும் ஏதாவது மேம்படுத்தப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை தயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம எல்லாருடைய விவாதம் தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வழிகாட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கூட வேலை செய்யற சக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த தகவலை உடனே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்க எதிர்காலம் சார்ந்தது. தமிழக அரசின் அடுத்தடுத்த முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் இதனோட முழு அரசாணை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சாக்சர். ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.